வெல்கம் டு Kamala Max. இந்த வீடியோவில் ஐஐடி ஜாம் 2026 ஒரு ரியல் அனாலிசிஸ் கொஷின் வந்து ஒரு சீரீஸோட nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதனோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா அது கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எந்த வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. nth டேர்ம் சிஎன் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ சிஎன் அப்படிங்கிறது 246 டிவைடட் பை 2583n-1. ஸோ ஒவ்வொரு டேர்மே ஸ்கொயரில் இருக்குது. ஸோ nth டேர்ம் நம்ம ஸ்கொயரில் எடுத்துக்கிறோம். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸை நான் ரேஷியோ டெஸ்ட் மூலமாக கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அதனோட வேல்யூ அப்படிங்கிறத ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆரோட வேல்யூ வந்து லிமிட் n tends to infinity மோடுலஸ் cn/cn+1. இந்த ஃபார்முலாவில் நான் அதனோட ரேடியஸை கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ n+1th டேர்ம் என்னவாக வரும் அப்படிங்கிறத எழுதுகிறேன். ஸோ சேம் nth டேர்ம் 2n into 2n+1, அப்போ 2n+2 ஒரு டேர்ம் அடிஷ்னலாக வரும். ஸோ டினாமினேட்டரில் 2583n-1 into 3n+1-1, 3n+3-1, 3n+2. ஸோ என்னோட ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா cn/cn+1. ஸோ அதனோட ரேஷியோ cn divided by cn+1 வரும்போது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த cn டிவிஷனில் இந்த cn+1 வரும்போது என்னோட ரெசிப்ரோக்கல். ஸோ அப் டு 3n-1 2n வரைக்கும் டேர்ம்ஸ் கேன்சல் ஆனால் ரிமைனிங் டேர்ம் உங்களுக்கு 3n+2/2n+2 ஹோல் ஸ்கொயரில் இருக்கும். ஸோ அப்போ ஆர் அப்படின்னு வரும்பொழுது limit n tends to infinity of cn/cn+1. So in the same way limit n tends to infinity of 3n+2/2n+2 square. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர்லேருந்து நம்ம என்ன கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு லிமிட்டை கால்குலேட் பண்ணுறோன்னா n காமன் நீங்கள் வெளியில் எடுத்துடுறீங்க அப்படின்னா இங்கே 3+2/n இருக்கும். இங்கே வந்து 2+2/n இருக்கும். ஸோ ஸ்கொயர். ஸோ ஃபைனல் என்னுக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். இப்போ 3/2 ஸ்கொயர் அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து 6. ஸோ இது வந்து 9/4ன்னு வரும். இப்போ r = 9/4 ஆர் 4r = 9 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போது கொடுத்துருக்குற ரிலேஷனில் 4r = 9 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஸோ அதனால் இந்த கணக்குக்கு பி ஆப்ஷன் r = 9/4 ஆர் 4r = 9 அப்படிங்கிறது கரெக்ட்.